நள்ளிரவு. இது ஒரு திகில் கதை. அந்த பெரிய ரிங் ரோடில் கார் நிதானமாக பயணித்து கொண்டிருந்தது. காரின் வெளிச்சம் முன்னே அடிக்க சுற்றி எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. காரை ஓட்டி கொண்டிருந்த சுகன் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த கௌரியை திரும்பி பார்த்தான். ஆழ்ந்த தூக்கத்தில் அவனது தோள்மேல் சாய்ந்து கொண்டிருந்தாள். சந்தோஷமாக இருந்தது. இருவரும் புதுமண தம்பதிகள். திருமணமாகி அனிமூனுக்கு ஊட்டிக்கு புது மனைவியுடன் விரைந்து கொண்டிருந்தான். சந்தோஷத்தில் வண்டி வேகமெடுத்தது. திடுமென ஒரு ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்க வண்டி குலுங்கியது. தூக்கம் கலைந்து திடுக்கிட்டு விழித்தாள். என்னங்க, இன்னும் வரலையா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம்தான், ரீச் ஆகிடலாம். மணி இப்போவே 10 ஆச்சுங்க. அதான் சொன்னேன் காலையிலேயே கிளம்பலான்னு. கேட்க மாட்டேன்ட்டீங்க. என்னடி செல்லம் பண்ணுறது? ஆஃபீஸில் சரியான வேலை. இதில் கல்யாணத்துக்கே 1 வாரம் லீவ் ஆயிடுச்சு. இந்த 3 டேஸை வேஸ்டாக்க வேணாமின்னு தான். போங்க. திரும்ப தூங்கி போனாள். வண்டி அந்த பனி சூழ்ந்த மலைப்பாதையில் ஏறியது. சுற்றி எங்கும் பனிமூட்டம். ஹெட்லைட்டில் முன்னே புகை மண்டலமாக தெரிந்தது. நிதானித்து செலுத்தினான். சிறிது தொலைவு செல்ல ஆள் ஆர்வமில்லாத அந்த ராத்திரியில் பனி ரோடின் நடுவே யாரோ நடந்து போவது போல் இருந்தது. குழம்பியபடி ஹாரன் அடித்தான். எந்த சலனமும் இன்றி நடந்து கொண்டிருந்தது. ஹாரனை பலமாக அடித்தான். மெல்ல திரும்பியது. முகத்தில் எந்த உறுப்பும் இல்லாமல் வெள்ளையாய் தெரிய தலைமயிர் ஈரத்தில் நனைந்து ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. அதிர்ந்து போய் வண்டியை நிறுத்தினான். கை கால்கள் நடுங்கியது. பயம் நெஞ்சை அடைத்தது. உடல் முழுக்க பெரும் வெளிச்சமாய் தெரிந்த கீழிருந்து தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. வண்டியை நோக்கி மெல்ல நகர்ந்து வந்தது. பதறிப்போய் வண்டியை வேகமாக ஸ்டார்ட் செய்தான். அருகில் நெருங்க நெருங்க முழுமையாக தீப்பற்றி எரிந்தது. வெளிச்சம் கண்களை கூச பயந்து போய் ஆக்சிலேட்டரை அழுத்தி மிதித்தான். வேகமெடுத்து வண்டி பாய்ந்தது. கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு வேகமாக செலுத்தினான். அந்த உருவத்தை அடித்து கொண்டு கார் சீறி பாய்ந்தது. காரின் உள்வழியாக அந்த உருவம் வெளியேற ஒரு கணம் பெரும் தீக்கங்கை உரசினாற்போல் உடல் எரிந்தது. ஆ! கௌரி அதிர்ந்து கத்தினாள். கண்களை முழித்து பார்த்து, ஆ, எரியுதுங்க, எரியுது. ஏன் என்னங்க ஆச்சு? ஏன்? திரும்ப பாதையெங்கும் இருள் சூழ ஹெட்லைட் வெளிச்சம் அந்த புகை மண்டலத்தை ஊடுருவி பரவியது. ஒன்றுமில்லை, வந்தாச்சு, படு. அவள் மிரட்சியில் கைகளை தேய்த்து கொண்டாள். சிறிது தொலைவில் அந்த பெரிய கட்டிடம் ஒரு ஓரமாய் கண்களுக்கு புலப்பட்டது. நேராக வண்டியை அதன் முன்னே நிப்பாட்டினான். கொஞ்சம் ஆசுவாசமாகி, இறங்குமா, வந்து சேர்ந்துட்டோம். அவள் கொஞ்சம் கலவரத்துடன் இறங்கினாள். குட்டி குட்டி லைட்டினால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய பலகையில் பெயர் தாங்கி அந்த ஹோட்டல் அவர்களை வரவேற்றது. குளிர் உடலை அணைத்து கொண்டது. வாங்க சார், வாங்க. ஏன் இவ்வளோ லேட்டு? இந்தாங்க உங்கள் ரூம் சாவி. 3rd ஃப்ளோர். சிரித்தபடி சாவியை நீட்டினான் அவன். மனதில் படபடப்பு குறைய சாவியை வாங்கி கொண்டு அவளை அணைத்து கொண்டு மாடிப்படியை நோக்கி நகர்ந்தான் சுகன். போர்ட்டிகோவில் நின்றிருந்த கார் மெல்ல குலுங்கி அடங்கியது. கட்டிடத்தின் பின்னால் அந்த உருவம் மெல்ல தவழ்ந்து போனது. சர்வண்ட் முன்னால் சுமைகளை தூக்கிச் செல்ல பின்னால் இருவரும் தொடர்ந்து சென்றனர். இவர்களுக்கு பின்னால் சரால் என பின்னால் திரும்பி பார்த்தான். யாரோ பின்தொடர்வது போல் ஒரு உணர்வு. ஆனால் யாரும் இல்லை. அப்பா, ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, சிரித்தாள். ரூமை திறந்து கட்டிலின் மேல் பொத்தன உட்கார்ந்தாள். அப்பா, செம்ம டயர்டாக இருக்குது. கைகளை மேலே தூக்கி உடம்பை முறித்தாள். அப்போது அவ்வளோதானா? ஏக்கமாய் பார்த்தான். சீ! வெக்கி தலை குனிந்தாள். அதான் 3 நாள் இங்கே தானே இருக்க போகிறோம். சரி, நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தோளையுடன் பாத்ரூமிற்குள் நுழைந்தான். இரவு விளக்கு ஆன் செய்து மெல்ல மெத்தை மேல் சாய்ந்து கண்மூடினாள். சிறிது நேரம் பாதத்தில் ஏதோ ஊறுவது போல் இருந்தது. குறுகுறுப்பாய் இருந்தது. கால்களை அசைத்தாள். மெல்ல ஏதோ ஒன்று ஊர்ந்து கால்கள் மேல் ஏறியது. சி, சும்மா இருங்க, டயர்டாக இருக்கு. கால்களை மடக்கி கொண்டாள். மெல்ல தொடைமேல் ஏற உணர்வு வந்தவளாய் வேகமாய் தலையை தூக்கி பார்த்தாள். அந்த மெல்லிய இருட்டில் ஓர் உருவம் இவளது கால்களுக்கு கீழ் அமர்ந்தது. சுரீரென மூளையில் உரைக்க சராளென எழுந்தாள். இதயம் தாறுமாறாக அடித்தது. திறந்திருந்த ஜன்னல் வழியே காற்று சத்தத்துடன் வேகமாக வீசியது. மூச்சு வாங்க உற்று பார்த்தாள். பாத்ரூமை திறந்து கொண்டு சுகன் வெளியே வந்தான். வெளிச்சம் பரவ எதுவும் கண்ணுக்கு புலப்படவில்லை. ஏ, டயர்டாக இருக்குன்னு தூங்க வேண்டியது தானே? என்ன மேடத்துக்கு மூடு மாறிடுச்சா? இல்லைங்க, இல்லை, இங்கே
இங்கே என்னாச்சு? குழப்பத்துடன் கேட்டான். இல்லைங்க, இங்கே யாரோ என் பக்கத்தில் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அவனுக்கு உள்ளே கலக்கம் பரவியது. சமாளித்து கொண்டு, ஏய், இருட்டில் எதையாவது பார்த்து பயந்துருப்ப, நிம்மதியாக தூங்கு. நான் தான் பக்கத்துலேயே இருக்கேன்ல. காலையில் ஃப்ளவர் கார்டனுக்கு போகணும், படு. மெல்ல படுத்து போர்வையை போர்த்தி கொண்டாள். அருகில் அவன் படுத்து அவளை கட்டி கொண்டான். இருள் கவ்வியது. ஜன்னலின் வழியே குளிர்ந்த காற்று மெல்லிய சத்தத்துடன் வீசிக்கொண்டிருந்தது. அசதியில் இருவரும் கண்ணயர. மணி இரவு 1. கால்வரை போர்த்தியிருந்த போர்வையை விலக ஏதோ ஒன்று மெல்ல ஊர்ந்து உள்ளே நுழைந்தது. மெல்ல மெல்ல ஏறி இவள் மேல் படர புரண்டு படுத்தவள் மூச்சடைத்தது. பெரிய பாரம் ஒன்று அழுத்துவது போல் இருக்க கைகளை கொண்டு விளக்க முற்பட்டாள். கைகளை அசைக்கக்கூட முடியவில்லை. பாரம் கூட கூட உடம்பை முறிப்பது போல் இருந்தது. பயந்து கண் விழித்தாள். இருட்டு, இருட்டு, ஒரே இருட்டு. ஆ! வாய்க்கிளிய கத்தினாள். அதிர்ந்து சுகன் எழுந்தான். என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் கத்துன? துள்ளி திணறி கதறினாள். ஆ ஆ! வலி கூடிக்கொண்டே போனது. வேகமாக எழுந்து தட்டு தடுமாறி லைட்டை ஆன் செய்தான். எரியவில்லை. சுற்றி எங்கும் கும்மிருட்டு. மொபைலை தேடி பிடித்து டார்ச் அடித்தான். கட்டிலில் மல்லாக்க படுத்தபடி கை கால்கள் விரிய கண்கள் மேலே வெறித்தபடி கத்திக் கொண்டிருந்தாள். கௌரி, கௌரி, ஏய் ஏய், என்னாச்சு? என்னாச்சு? உலுக்கினான். மெல்லிய சத்தத்துடன் அமைதியானாள். எந்திரி, எந்திரி. என்னாச்சு? என்னாச்சுமா? தண்ணி குடிக்கிறியா? தேடினான். கண்களில் பயம் பரவ அமர்ந்தாள். சே, தண்ணி கூட வைக்கல. வெறுப்புடன் அருகில் இருந்த இன்டர்காம் ரிசீவரை எடுத்தான். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. கௌரி, பயப்படாத, நான் போய் தண்ணி கொண்டு வரேன், இரு, சரியா? வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். உள்ளே ஒரு வெளிச்சம் சடாரென பாய்வதை அவன் அறியவில்லை. அறையின் உள்ளே அவளின் எதிரே வெள்ளையாயிருந்த அது தரையிலிருந்து தவழ்ந்து தவழ்ந்து கட்டிலில் மேல் ஏறி அவள் முகத்தின் மிக அருகே மொட்டையான தன் முகத்தை காட்டியது. ஆ! வாய்க்கிளிய கத்தினாள். சராளென வாயினுள் புகுந்து தொண்டைக்குள் இறங்கியது. மயங்கி தரையினில் விழுந்தாள். விழுந்தவள் கை கால்கள் விரைக்க கண்கள் நிலை குத்த மெல்ல எழுந்து அமர்ந்தாள். கர்ஜனையுடன் சத்தம் மூக்கின் வெளியே வந்தது. லைட் ஆன் ஆனது. கதவை திறந்து கொண்டு வந்த அவன் இவள் தரையில் அமர்ந்திருப்பதைக் கண்டு, ஏ, என்னாச்சுமா? இங்கே உட்காந்துருக்க? 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே பயந்துட்டியா? சரி சரி, வா, எந்திரி. இருட்டை பார்த்து பயந்துட்டு பயப்படாத, நான் இருக்கேன்ல. மெல்ல அவளது கரத்தை பற்றியவன் கைகள் சுட வெடுக்கன கைகளை உருவி உதறியவன் அதிர்ந்து அவளை பார்த்தான். அவளது கை நீண்டு அவனது தலையை மூர்க்கமாக பிடித்து இழுத்து தன் மடியில் சாய்த்து கொண்டது. திமிரி எல எத்தனித்தவனை இறுக்கி நீளமாக நீண்டிருந்த கூர்மையான நகங்களை கொண்டு குரல் வலையை அழுத்தி பீத்தெடுத்தாள். ரத்தம் பீறி தெறிக்க ஒரு விகார புன்னகை முகத்தில் தவள மெல்ல மெல்ல மயங்கினாள் கௌரி. பழிவாங்கிய சந்தோஷத்துடன் அவள் உடலிலிருந்து வெளியேறி காற்றில் கலந்தாள் அவனால் அகால மரணமடைந்த ரத்னா.